வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமிர்தா. இது தமிழா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போது நம்ம வந்து இந்த மணல் மாஃபியா, அப்புறம் வந்து இந்த கள்ளச்சாராயம்னு இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, நாம் தமிழர் கட்சியை சீமானவர்களும் எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் பேசுவார். இதுக்கான நிலைப்பாடு அவர் என்ன சார் வச்சுருக்காரு? ஏன் அவர் இதுக்காக ஒரு பெருசாக எந்த ஒரு குரலும் கொடுக்கலல்ல, எதுவுமே பேசலல்ல? நியாயமான கேள்விதான். இப்போ கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் ஆறா ஓடுது, நல்ல சாராயமும் ஓடுது. இந்த பக்கம் மணல் மாஃபியாக்கள் இந்த ஆறு முழுக்க சுரண்டப்பட்டு விட்டது. இந்த ரெண்டு விஷயமே திராவிட இயக்கங்கள் தான் பண்ணுது இல்லையா? அதிமுக திமுக தான் ஆட்சியில் தான் இவ்வளவு கொடுமை நடக்குது. கள்ளச்சாராயம் மனிதர்களுடைய உயிர் அப்படியே கொள்ளுது. இந்த மணல் மாஃபியாக்கள் எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு பாலைவனத்தை ஆறுகளெல்லாம் மாசடைந்து பழுதடைந்து ஆறுகள் அழிந்து போய் எதிர்காலத்தில் ராஜஸ்தான் பாலைவனமாக போகுது. நீங்கள் தஞ்சை சோறுடைத்து தஞ்சாவூர் விளைஞ்சதுன்னா தமிழ்நாடு முழுக்க சாப்பிட்லாம், தமிழ்நாடு விளைஞ்சதுன்னா இந்தியா முழுக்க சாப்பிடலாம். அத்தனை இயற்கை வளங்கள், காய்கறிகள், கனிகள். அதாவது பிரான்ஸ் நாடு உலகத்தில் அது ஒரு பெரிய வல்லரசு நாடு பிரான்ஸ் நாடு. இந்த பிரான்ஸ் நாட்டில் இருப்பதை போன்ற தமிழ்நாட்டில் அத்தனை சீதோசன இயற்கை வளங்கள் இருக்கு. வற்றாத ஜீவநதிகள் பல ஓடுது. தாமிரபரணி, காவேரி, கிருஷ்ணா, இது எல்லாமே எவ்வளோ இருக்கு. தாமிரபரணி இதெல்லாமே இங்க இருக்கு. அங்க வந்து பிரம்மபுத்திரா இருக்கு, கங்கை இருக்கு. இப்படியே இந்த ஆறுகள் பூராமே திட்டமிட்டு காய வைக்கப்படுகிறது இந்த திராவிட இயக்கங்களா இல்லையா? அப்போ திராவிட இயக்கங்களை ஒழிப்பதற்காக மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறான்? சீமானுக்கு ஓட்டு போடுறான். விஜயலட்சுமி பிரச்சனை தாண்டி போடுறான். விஜயலட்சுமி பிரச்சனை எங்க வடசரவாக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது, அதையும் தாண்டி ஓட்டு போடுறான். இந்த சீமாயா மணல் மாஃபியாக்களை எதிர்ப்பதில்லை. தன்னுடைய தொண்டர்களை பூரா திரட்டி இந்த ஆற்றை ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிறாரு? ஏன் காசு வாங்கிட்டாரா? ரத்னத்துக்கிட்ட கரிகாலங்கிட்ட பணம் கோடிக்கணக்க பணம் வாங்குறாரா? ஏன் மணல் மாஃபியா பக்கமே போக மாட்டேங்கிறாரு? திராவிட இயக்கம் தான் இந்த ஆற்றை பூரா. நீங்கள் மதுரை போனீங்கன்னா வற்றாத ஜீவநதி வைகை பூரா என்ன ஓடுதுன்னா சாக்கடை ஓடுது. அப்போது சாக்கடை ஓடி வைகையே காஞ்சி போச்சு. எனக்கு சொன்னாங்க, நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில், கொடைக்கானல் அடிவாரத்தில் டேம் கட்டிய எஸ்டேட் ஓனர்கள் தண்ணியை தேக்கிறான். பிரைவேட் டேம், செக் டேம். நீங்கள் ஒரு தம்பி ஒரு படையோடு போய் சீமா ஒரு பிரபாரம் வந்து அண்ணேன்னு சொல்லுவாங்க. அண்ணே அவங்க தம்பிகளை தம்பின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் இவர் சொல்கிறாரு. இவர் ஒரு படையோட கொடைக்கானல் மலை மேலே ஏறி எங்கெங்கே டேம் கட்டியிருக்கானதா அதெல்லாம் உடச்சி விட்டா எங்கே வைகை ஒரு பெரிய ஜீவநதியாக மாறும். சரியா? திமுக அதிமுக பண்ண மாட்டான். எல்லா கட்சிகளும் அதிமுக திமுக இருக்கான். ஊழல் கட்சிகள் பூரா. நீ தனிச்சு நிற்கிற இல்லையா? தனிச்சு நின்று என்ன பண்ணுற? தனித்து நின்று களம் காண்ற. இன்னும் அடுத்து உன் தம்பி வேறு வந்துட்டார். யார்? விஜயோட கூட்டணி சேரணுங்கிற. நீ இப்படிலாம் செஞ்சா தாயே அவங்க கூட சேருவார். நீ எங்கே போனோம்? காவிரியை முதல்ல காப்பாற்றணும். ரெண்டாவது எதை காப்பாற்றணும்? வைகையை காப்பாற்றணும். ரெண்டையும் காப்பாற்றணும். முதல்ல காவிரியில் மணல் குவாரிகளை காப்பாற்று. டெல்லியிலிருந்து வர்றான் அமலாக்கத்துறை வந்து. இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி யூனிட்னா, அதாவது எத்தனை கோடி யூனிட்னு கேளுங்க. அரியலூர், கரூர், தஞ்சை, திருச்சி, வேலூர் 34 இடத்துல 23,600,000 யூனிட், 23 லட்சம் லாரி ஆற்று மணல் கடத்தி விற்கப்பட்டிருக்கு. எவ்வளோ கோடினா 4730 கோடி ஊழல் நடந்திருக்கு. இது ஒரு பேப்பர்
இந்த மாதிரி 10 பேப்பர் இருக்கு. 1% கூட ஒரு சதவீதம் இல்லம்மா, ஒரு பேப்பர். ஒரு பேப்பர். அதாவது அமலாக்கத்துறை பேப்பர் தயார் பண்ணுவாங்கல்ல, ஒரு கேஸ் சார்ஜ் ஷீட்டுங்கோம்ல, அதுல ஒண்ணு, அதுதான் 4730 கோடி. இப்போ 3 வருஷத்துல, எத்தனை வருஷத்துல திமுக ஆட்சிக்கு வந்ததுல 21 to 24 5000 கோடி, 23 லட்சம் 25 லட்சம் யூனிட் திருடியிருக்காங்க. சீமானுக்கு இப்போ மக்கள் 6லேருந்து இப்போ 8க்கு வந்துருச்சு. 8% ஓட்டு போட்ட நீ அந்த மக்களுக்கு திமுக அண்ணா திமுகவில் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், அங்கே 20 கோடி வாங்கின, இப்போ இங்கே எத்தனை கோடி வாங்கினு தெரில. எல்லா கட்சிக்காரனும் கூட்டணி கட்சி பூரா திமுக கூட்டணியில் மணல் மாஃபியாக்கிட்ட தான் காசு வாங்கிட்டு இருக்கு, வாயே திறக்கிறது இல்லை சட்டமன்றத்தில். இப்போ ஒரு வாரமா சட்டமன்றம் நடக்குதுமா, மணல் மாஃபியாக்களை பத்தி எந்த உறுப்பினர்களை பேசியிருக்காங்களா? யாரும் பேசல. நான் குறிப்பா யாருன்னு சொல்ல வரல. ஏன் சொல்லல? கோடிகள் கோடிகள் குவிந்தாலும் கோமகனை நான் மறவேன். நம்ம இவர் பேசுவார், யார் பாடினாரு? மருதமலை மாமுனியே முருகையா. இப்போ மணல் ரத்தன மாமுனியே முருகையா. மணல் திருடர்களை கரிகாலனை நம்பித்தான் இந்த ஆட்சி அதிகாரம் இருக்கு. சரியா, அவங்க இருக்காங்கய்யா. சீமா ஏன் பேசல? சீமா பணம் வாங்குறியா? கோடிகள் வாங்குறியா? வாங்குறியா? போய் மணல் திருட்ட நிறுத்து. பாமா, அமலாக்கத்துறை வருது, அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மக்களுக்கான கட்சி தானே அது. ஆமா சார். நாம் தமிழர் தமிழனுக்கான கட்சி தானே. 6 பூரா வறண்டு பாலைவனமா போதியா? அதாவது அரசு அனுமதிக்கப்பட்டது 197 ஹெக்டேர் நிலத்தில் தான் எடுக்கணும். எடுத்தது 987. அது வரைக்கும் மாநில அரசு என்ன பண்ணிட்டு இருந்தது? போண்டா சாப்பிட்டுட்டு இருந்ததா? புளியோதரை சாப்பிட்டுட்டு இருந்ததா? கோடிக்கணக்காக கொள்ளை 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 எல்லாம் லண்டனுக்கு போயிடுச்சு. ஜப்பான்ல இருந்து இயந்திரத்தை 2011 இந்த பொக்கலைன் அள்ளி போட முடியல. ஆமா சார். 273 பொக்கலைன் வாங்கியிருக்காங்க. லேட் பண்ணக்கூடாதியா, லாரி நின்னா 2 கை அள்ளி போட்டா நம்பிடும். இது மணல் அள்ளுறதுக்காக பொக்கலைன் வாங்கி 273 பொக்கலைன் வாங்கியிருக்காங்க. 35 பேங்க்ல வங்கி கணக்கு. அப்போ இந்த இது 128 கோடி ரூபா. ஒரு மிஷின் 50 லட்சம் ரூபா. இந்த 209 பொக்கலைனா மண்ணல்லாதையா டெல்லிக்கார பறிமுதல் பண்ணியிருக்கான். எவ்வளவு? 209 பொக்கலைன ஒரு கையள்ளி போட்டா ஒரு யூனிட் லாரி ரம்பிரும். ஒரு 4-5 கையள்ளி போட்டான். 209 டெல்லி இந்தி வாழாக்கள் பாவண்டா அந்த தமிழன் பாலைவனம் ஆக்கிறாதீங்கடா. நீர் நிலத்தடி நீர் 1000 அடி போயிடுச்சு. இப்போவே அடுத்து ஓட்டை விட பூமிக்கு அடியில் போயிடுவானுங்க போடுறது. அப்போ டெல்லிக்கார வர வரைக்கும் நம்ம தமிழ் வாழாக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஆற்றை சுரண்டி கொள்ளையடிச்சதில் கட்டிங் வாங்கிட்டு இருந்தான். சீமா போராடுவாரா போராட மாட்டாரா? அப்போ இதில் 2020-23 தான் 80% ஊழல் நடந்திருக்கு அமலாக்கத்துறை சொல்கிறான். டெல்லி வாழாக்கள். அப்போ 3 நிறுவனங்கள், மணல் ரத்தனம், ராமச்சந்திர, கரிகால, திமுகவுடைய பினாமிகள். அதிமுக வாயை திறக்கிறது இல்லை. ஏன்னா அதிமுக இவன் இந்த பக்கம் பினாமியா போயிடுவான். அதிமுக பினாமியா இருந்து இப்போ யாருக்கு பினாமியா வந்துட்டான்? திமுகக்கு. மக்கள் இப்போ அதிமுக பினாமி, இப்போ திமுக பினாமி ஆயிட்டான். பட்டு கம்பளத்தை போட்டு இந்த 3 பேர் வர்றாங்களா? எடப்பாடி ஸ்டாலின். ஏன் வரும்போதே பல பெட்டிகளோட, பல காந்திகளோட, காந்தி கட்டுகளோட வரும்போதே 100 கோடியோட வருவாங்க. துரைமுருகன் வாசலுக்கே போயிடுவாரா? ஏப்பா எங்க காரகாணம் துரைமுருகன். இவர்களெல்லாம் திராவிடத்தினுடைய தலைவர்கள். அண்ணாவை தெரியும், எம்ஜிஆரை தெரியும், பெரியாரை தெரியும். ஏயா ஊரை வச்சு ஏமாத்துறீங்க? இங்கே யாருமே எடுக்காம டெல்லியிலேருந்து அமலாக்கத்துறை இதை செஞ்சுருக்காமா. எவ்வளோ வேதனை பாரு. இதை சீமான் செய்வாரா? சீமான் போராடுவாரா? இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கணேஷ்குமார்னு கேரளாவுடைய போக்குவரத்து துறை அமைச்சர், அவர் என்ன சொல்கிறாரு? கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு 4000 ரூபா இங்கே டேக்ஸ் கட்டணும் தமிழ்நாட்டில் புகுந்தா.
தமிழ்நாட்டு வண்டி நிறைய ஐயப்பன் சாமியில் கேரளாவுக்கு வரீங்க. ஆமா சார். 4000 ரூபாய் ஃபைன் போட்டுருவேன். இப்போ மிரட்டுறாரு யார? தமிழ்நாடு அரசாங்கத்தை மிரட்டுறாரு. எங்களை கேட்டு தானே வரி போடணும். நீயா எங்க கேட்டா வரி போட்டேன்? கேரளா வண்டிக்கு 4000 வரி கட்டணுமா? ஐயப்பன் கோயிலுக்கு வருவீங்களா? அப்போ வச்சுக்கிறேன் சார். ஐயப்பன் கோயிலுக்கு தமிழ்நாடு பக்தர் பூரா சாமியே ஐயப்பா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை 4000 கொடுத்துதாயே உள்ள போனோம். யாரு அங்க இருக்கிற? இப்போ நம்ம அரசு வந்து வரி போடுது அப்படின்னா இது வந்து எந்த அரசாங்கத்தோட வரி போடுறோமோ கண்டிப்பா அந்த அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தணுமா? கரெக்டா சொன்னீங்க, உண்மையா சொன்னீங்க. அதுதான முறை. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குல்ல. இவங்களும் பினராயி விஜயன் இவங்க எல்லாருமே ஒரு கூட்டு தானே சார், கூட்டணியில தானே சார் இருக்காங்க. கூட்டணியில் இருக்காங்க. ஆனா இப்ப கணேஷ்குமார்னு கேரளா டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் சொல்றாரு, சபரிமலை சீசன் வரட்டும், ஏழைபாடு அப்பாவி பூரா காபி வேட்டி கட்டிட்டு போவான், 4000 ரூபா வசூல். அப்போது இந்த அரசு திக்கு தெரியாத காட்டில் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பெரிய அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, நீங்கள் அந்த தூண் இருக்குல்ல, இதில் பூரா இந்த பாரம்பரிய சின்ன வளர்ந்துருக்காங்கல்ல, இதை பூரா பெயிண்ட் விட்டு அழிச்சிட்டு பிரைவேட் கம்பெனி என்ன ஆவின் ஹெரிடேஜ் பால், நம்ம ஆந்திரா சந்திரபாபு நம்ம நாயுடு இருக்காருல்ல, சந்திரபாபு நாயுடு கம்பெனி, அந்த விளம்பரமாக வரப்போகுதான். ஹெரிடேஜ் வெண்ணெய் இங்கே நான் ஆவினில் போய் வீட்டில் வெண்ணெய் நெய் வாங்கிட்டு சொல்லுவாங்க, கிடைக்கிறதே இல்லை. 6 மாதமாச்சு. இப்போ ஹெரிடேஜ் வெண்ணெய்கள், ஹெரிடேஜ் பால்கள், ஹெரிடேஜ் சாக்லேட். அப்போ எதுக்கியா பேசாமல் ஆந்திரா கூட இணைச்சிடலாம? சந்திரபாபு நாயுடு விளம்பரம் பூரா இனிமேல் அது கல்ல வரப்போதான். தமிழ்நாடு நம்ம வித்துட்டோமா சார்? இல்லைப்பா, என்னைக்குனே வித்துறாதீங்கம்மா. நான் பாவம் விலவேசி வித்துட்டானுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்களா தான் இருப்பீங்க. நீங்க தானே எல்லா சேனல்லையும் பேசிட்டு இருக்கீங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை தான் வித்துருவாங்க பாருங்க. நான் நேரம் என்ன பண்ணுவேன், பஞ்சாப் போயிடுவேன். நல்ல மனுஷன் இருக்காமா அங்க, எப்ப பார்த்தாலும் குருவாலோட இருப்பான், சண்டைக்கு போவான். இந்தியாவை இப்ப காப்பாத்துன்னு அவன் தான். அந்நிய படையெடுப்பு எப்படி வருது? பஞ்சாப் வழியா தானே வரும். அத்தனை வேலையை சண்டை பிடிச்சிருக்கான் அவன். முகலாயன், டச்சுக்காரன், பிரெஞ்சுக்காரன், பிரிட்டிஷ்காரன், உலகத்தில் இருக்கிற எல்லா பயிலையும் ஏத்து சண்டை பிடிச்சவன் அவன். தைரியமான ஆளுக்கு ராணுவத்தை யாரு இருக்கா? ஆமா சார், முக்கவாசி பேர் அவங்க. நான் உண்மையாவே இப்ப டர்பன் கிருப்பன் கட்டி பஞ்சாப் பக்கம் போயிடறேன், பாட்டி சீக்கிரம் மாத்திடலான்னு பாக்குறேன். இல்லப்பா, உண்மையாவே வேதனையா இருக்கு. தமிழ்நாடு யாருடைய வேட்டைக்காடா மாறி போச்சு பாருங்க. ஏடா அது ஏதோ பழைய வரலாற்றுகளை ஞாபகப்படுத்துற மாதிரி மனசுக்கு இதமா இருக்கு. அதை பார்த்துட்டு போனான். தொல்காப்பியர் நல்லா தான் இருக்கு. கட்டிங்க வாங்கிட்டு அப்புறம் ஹெரிடேஜ் பால் வெண்ணெய்கள் சந்திரபாபு நேரத்தை போட்டு வச்சிருவானுங்க இனிமே. ஆனா சந்திரபாபு நாயுடு தான் பிஜேபி அவரோட கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? இவங்களுக்கு காந்தி தான் முக்கியம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு யார் முக்கியம்? காந்தி தான் முக்கியம். இப்போ பாரம்பரிய சின்னம் பூரா போய் ஹெரிடேஜ் தான் வரப்போகுதுமா. இதை விட இன்னொரு கொடுமை என்னென்னா, நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராயத்தில் அந்த இறந்து போன குழந்தைங்க இருக்குல்ல, ஆமாம் சார், ரொம்ப வேதனை, கண்ணில் தண்ணி வருதுமா. என்னென்னா, கோகிலா 16 வயசு, அப்பாவும் செத்து போயிட்டு அம்மாவும் செத்து போச்சு. அம்மா வந்து வடிவுக்கரசி, வீட்டு வேலை செய்கிறது, சுரேஷ் பெயிண்ட் அடிக்கிறவர், 2 பேரும் செத்து போயிட்டாங்க. 16 வயசு குழந்தைக்கு, அது குழந்தை தான் 16 வயசு, என் மகளுக்கு 16 வயசு தான். அந்த குழந்தைக்கு தன்னுடைய தம்பி ஹாரிஸ் 15 வயசு, ராகவன் 14 வயசு. இவர்களெல்லாம் படிக்க வைக்கணும், படிக்க வச்சு அவனுங்களெல்லாம் கரையேற்றணும். 16 வயது சிறுமியினுடைய தலையில் இந்த குடும்ப பாரம் வந்துருச்சு. அதான் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது இல்லை சார்? இப்போ அருமையான கேள்வி கேட்டீங்க. மிரட்டி அந்த காசை கேட்குறாங்களாம், சொந்த பந்தம் பூரா. அந்த காசை சார், இது நான் உங்ககிட்ட உங்க அப்பா கடன் வாங்கி செத்து போயிட்டான், உங்க அப்பா கடன் வாங்கி செத்து போயிட்டான், 10 லட்சம் கொடுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம முந்தானேத்தி வந்து ஒரு விஷயம் பேசும்போது உங்ககிட்ட கேட்டல சார், அந்த 10 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் இவங்களுக்கு கொண்டு போய் சேருதா அப்படின்றத பார்த்தாங்களா? 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொண்டு போய் சேருதா? அது வந்து யார் வாங்கிக்கிறாங்க? அவங்களுக்கு கரெக்டா அந்த அமௌண்ட் எவ்ரி மந்த் போய் சேருதா? அந்த பசங்க அதுல பலன் அடைகிறாங்களா? அந்த குடும்பம் அதுல பலன் இல்ல கரெக்டா வந்துருச்சு, அட்லீஸ்ட் பைசானாவது பார்க்கணும் இல்ல சார்? அந்த 16 வயசு குழந்தைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு அதை வந்து ஏடிஎம் கார்டு இப்படி ஏதாவது ஃபார்முலா பண்ணியிருக்கணுமா இல்லையா? அதுதான். ஆனால் சொந்தக்காரன் பூரா மிரட்டி காசு கேட்குறாங்க. மாவட்ட ஆட்சியர்கள் அதை மாவட்ட ஆட்சியாளர் பூரா இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியல. இப்போ அந்த குழந்தை கண்ணீரும் கம்பளையும் என்ன சொல்லுது,
எங்களை சொந்தக்காரன் பூரா மிரட்டுறான். நான் குடியிருக்கிற வீடு 10க்கு 10 வீடு வாடகை வீடு, வீட்டுக்காரன் காலி பண்ணுங்கிறான், 10 லட்சத்துக்கு கொடுங்குறான். அதனால் அந்த குழந்தைங்க என்ன கேட்குது, எங்களுக்கு ஒரு வீடு மட்டும் எப்படியாவது சொந்த வீடு கொடுத்துருங்க, ஹவுசிங் போர்டில் எப்படியா பொழைச்சிக்குவோம். நாங்கள் சொந்தக்காரன் பூரா மிரட்டுறான், உறவினர் பூரா மிரட்டுறான், ஏகத்து வீட்டுக்காரன் மிரட்டுறான், பக்கத்து வீட்டுக்காரன் மிரட்டுறான், டேய் எவ்வளோ பணம் வச்சுருக்க அப்படின்னு மிரட்டுறான். அதனால் நாங்கள் வாழ முடியாமல் ரொம்ப போராடுறோம் அந்த சமூகத்தை எதிர்த்து. இப்படி அந்த குழந்தைங்க ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கு முதலமைச்சருக்கு. இது நம்ம உண்மையாகவே ஒரு ஜனநாயக நாட்டில் தான் வாழ்கிறோமா, மனிதாபிமானமான நாட்டில் தான் வாழ்கிறோமா? ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இந்த கள்ளக்குறிச்சி குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய தேவை இந்த பொது சமூகத்துக்கு இருக்குது. ஏன்னா இதே போன்று இப்போ வெளியில் வந்தது இந்த விஷயம், வெளியில் வராத விஷயம் இருக்குது. இதெல்லாம் யார் காப்பாற்றுவது, யாருடைய கவனத்துக்கு போகிறது? இது போன்று பல குடும்பங்கள் ஆம்பளை செத்து போயிட்டான், பொம்பளைங்க தான் இருக்குது. மிரட்டல் துணியில் நிறைய ஆட்கள் இப்போ வந்துட்டாங்களாம். கந்து வட்டி கொடுத்துருப்பான்ல, அவன் பூரா வட்டிக்கு போட்டு 10 லட்சம் கிடைக்க போகுது எல்லா பேரும் வந்துடுவான். சொந்த பந்தம் எல்லாம் மறுபடியும் கள்ளச்சாராயம் கடிச்சிட்டே வந்துடுவான், நல்ல சாராயத்தை குடிச்சிட்டே வந்துடுவான். இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, கடமை முடிந்தது சார். முதல்ல அந்த 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ரீச் ஆச்சான்றது தானே சார் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இது கலெக்டர் தான் இது பொறுப்பெடுக்கணும், எஸ்பி தான் பொறுப்பெடுக்கணும். இப்போ இந்த குழந்தைகள் எங்கள் கடங்காரன் உறவினர்கள் எல்லாமே வந்து இந்த பணத்தை அபகரிப்பதற்கு எங்களுக்கு பல தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லுகிற பொழுது ஒன்று தான் வெளியில் வந்திருக்கு. இது போன்ற நிறைய செய்தி வர மறுக்குது. இதை யார், எல்லா அரசியல்வாதியும் போனாங்க, இப்போ முடிஞ்சது வேறு வேலைக்கு போயிட்டாங்க. இதுதான் தமிழக அரசியல். இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளும் அடுத்து இப்போ வேறு டாபிக் பேச போகிறோமா சார்? அவ்வளோதான். நம்ம இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? இது தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு, தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு இந்த தமிழ் சமூகம் மிகப்பெரிய பொறுப்பை, இறந்து போன அந்த தாயும் தந்தையும் அனாதை குழந்தைகளை இந்த சமூகத்தில் ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த சமூகமும் அரசும் காப்பாற்றும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.